ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்லாம் எதுக்காக வந்தார் அப்படின்ற காரணத்தையும் சொல்ல மாட்டீங்க, இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி கேட்க, இது காவேரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்காகங்க இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு காவேரி கேட்க, விஜயும் கொஞ்சம் இரிவா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. செயின் மாடல்ஸ்லாம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எதுக்காகங்க அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பாரு பிடிச்சிருக்கா பாரு உனக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கா உண்மையாவா அப்படின்னு காவேரி கேட்க, உனக்காக தான் காவேரி, இதில் எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எதுக்காகங்க இந்த செயின் அப்படின்னு கேட்க, இனிமேல் இந்த கருப்பு கயிறுலாம் நீ போடக்கூடாது, செயின் தான் போடணும், உனக்கு பிடிச்ச செயினாக எடுத்துக்கோ காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலையே, நம்ம வீட்டை விட்டு அனுப்பணுன்ற எண்ணத்தோட இருக்காரு, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வாங்கி தராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோட இருக்காங்க. காவேரிக்கே பிடிச்ச மாடலே விஜய் வாங்கி தராரு. வீட்டுக்கு வந்த பிறகு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. இதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல விஜய், நல்ல வேலை தான் பண்ணிருக்க அப்படின்னு. காவேரிக்கே தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் பண்றதை பத்தி வீட்டுல உள்ளவங்க பேசுறாங்க. காவேரி வீட்லயும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, உடனே வந்து ராதா வந்து கோவப்படுறாங்க. ஒன்றும் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லம்மா அது கூப்பிடத்தான் மோற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றதுன்னு பேர்ல அதுக்கப்புறம் சரிப்பா கூப்பிடுறேன் அப்படின்னு ஒத்துக்குறாங்க. இந்த மாதிரி காவேரி அவங்க அம்மா வீட்டுல வந்து கூப்பிடுறாங்க. அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. காவேரிக்கு தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போனதை அடுத்து சாரதா தன்னோட அத்தை கிட்ட கேட்கறாங்க, காவேரிக்கு ஏதாவது நம்ம சைட்ல இருந்து சீர் ஏதாவது செஞ்சாகணும்ல அத்தை அப்படின்னு. அம்மா சாரதா, அதுதான் முறை, நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவரோட தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் பத்தி நிவின் கிட்ட சொல்றாங்க யமுனா. மனசுக்குள்ள விஜய் வந்து எப்படி 8 மாசத்துல காவேரி விட்டு பிரிய போறாரு, அப்புறம் எதுக்காக இந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கம் கங்கா யமுனாவை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக நிவின் கிட்ட பேசுற, இந்த விஷயத்தை எதுக்காக நிவின் கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னும் இல்லக்கா, ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நிவின் அதுக்கப்புறம் விஜய் கிட்ட போயிட்டு இதை பத்தி கேட்கிறாரா இல்லை இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.